பேய்ன்னு சொன்னாலே வந்து அசிங்கமா வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு ரத்தமும் சதையுமா பாக்குறதுக்கு கொடூரமா தான் இருக்கணுமா? இல்ல ஜல 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 இல்லனா இல்ல ஜென்சி கிட் வந்து ஒரு பேய வந்து கியூட்டா உங்க கூடயே வந்து டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? நினைச்சு பாக்குறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பேய்னா வந்துட்டு உங்களை கொலை மட்டும் பண்ணாது, உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ல வந்துட்டு பிசாஸ்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு மிஷ்கின். பட் அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமா போய் பேய் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணா ஜாலியா இருந்தா எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் இது நம்ம மாஸ் அதுலயே வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அதில் பேயா இருப்பார். பட் ஃப்ரெண்டா இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் நம்ம கூட ஜாலியா பேயா ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் படுத்தி ஒரு என்ன சொல்றது, பேய் படுத்தி அந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிமா கொடுத்துருக்காங்க, சர்வம் மாயா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடி தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு குட் ரிவ்யூஸ் வந்து வாங்கிட்டு இருக்கு. நிவின் பாலியோட ஒரு படத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து அதிகமா தமிழ் படத்தோட நிறைய ஓடுறது வந்து மலையாள ஃபிலிம்ஸ் தான் இருக்கு. தியேட்டர்ல இருந்து மலையாள ஃபிலிம்ஸ் வந்தாலே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்து பார்த்தது. பட் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு பிரேமம் தான். இங்க இருக்க நிறைய பேர் வந்துட்டு மலையாளம் ஃபிலிம் ஆரம்பிச்சது வந்து பிரேமம்ல இருந்தா அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்த்த மலையாளம் ஃபிலிம் பிரேமமா தான் இருக்கும். ஸோ தமிழுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு எல்லாரும் மனசுலயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய க்ரஷ்ஷா இருந்தது நிவின் பாலி. ஸோ பட் அவர் வந்து ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்து பார்க்க முடியல, ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு இப்போ திருப்பி வந்து ஒரு கம்பேக் மூவியா தான் இந்த கொடுத்துருக்கிறாரு. சர்வம் மாயா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் பொழுதே வந்துட்டு ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆஸ் யூஷுவல் மலையாளம் டச் ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபன் ஃபில்டு மூவி தான் வந்து இது. படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் பெருசாக வந்துட்டு ஸ்பாய்லர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்பொழுதே வந்து காமிச்சிருவாங்க, நிவின் பாலி ஹீரோவோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு ஆத்திகமாக இந்த நம்போதிரிகள் இந்த பூஜெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸோ நம்போதிரிகள் ஃபேமிலியில் பிறக்கிற அவருக்கு வந்துட்டு பெருசாக வந்து இந்த சாமி ஆத்திகம் இதில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் நாத்திகவாதியா ஒரு மாடர்னைஸ்டு ஒரு பையனா தான் இருக்காரு. இஸ் கிட்டாரிஸ்ட், ஆஸ்பைரிங் கிட்டாரிஸ்ட். அவருக்கு வந்து மியூசிக்ல வந்து சாதிக்கணும்னு தான் ஆசை. பட் பல சூழ்நிலைகள் காரணமாக அவரால் வந்துட்டு இப்போதைக்கு அதை பண்ண முடியல. அதனால அவரோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து வந்து அவர் வந்து மறுபடியும் லைக் அவங்களோட ஃபேமிலியோட அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. பூணல்ல வந்து போட்டுக்கிட்டு நம்போதிரியா வந்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்துட்டு அவருக்கு ஒரு புது ஒரு ஆஃபர் வருது. என்னன்னா வந்துட்டு ஒரு பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டுறதுக்கு வந்துட்டு 1,00,000 ரூபாய் லைக் 60,000 ருபீஸ் கொடுத்து வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருமே வந்து இது ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லி, பட் அவருக்கு இது நம்பிக்கை இல்லை, அவரால் பேய் ஓட்ட முடியும்னு தோணலைன்னா கூட அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு சில மந்திரங்கள்லாம் வந்து அவருக்கு PDF போட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அந்த பையனோட வீட்டுக்கு வந்து போறாரு. அந்த பையனோட வீட்டுக்கு போன உடனேயுமே வந்து அவர் மந்திரத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பையன் தான் நார்மல் ஆயிடுறான். அவருக்கு ஒரே ஷாக்கு, நம்மளோட பவர் வந்து வேலை செய்யுது, நம்மளோட மந்திரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அந்த பையன் அவ்வளவு வீக்கான்னு தெரியல, அந்த பேய் அவ்வளவு வீக்கான்னு தெரியுது சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சந்தேகத்திலே ஓகே பட் இருந்தாலும் நம்மளோட ஒர்க் வந்து ஒழுங்கா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்து கிளம்பி வந்துடுறாரு. பட் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஷேர் பண்ணும்பொழுது, எனக்கு என்னமோ அவன் டேப்லெட் ஆல்ரெடி அவங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனாங்கன்னு சொன்னாங்களே, அந்த டேப்லெட் தான் ஒர்க் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து இவருக்கு பண்ணிருக்க ஒர்க், இந்த சாமி இந்த பேய் இது எதுவுமே நம்பிக்கையே இல்லை அவருக்கு. ஸோ வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அதுல அந்த மந்திரம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணிட்டு உங்களோட ஃபோன்ல வந்துட்டு ஏதோ ஒரு சைனாக்காரன் டிபி வச்சிருக்கீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சைனாவோ ஜப்பானோ. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கொரியன் பாப் சிங்கருடைய போட்டோ வந்து டிபில இருக்கு. இவர் நம்ம இது வைக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ அந்த சர்ப்ரைஸ்ல இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே அவருடைய பேர்ல அவருடைய அட்ரஸ்க்கு அவருடைய கிரெடிட் கார்டுல இருந்து ஒரு குர்த்தி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அது அவரோட வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்றாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்படா இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே வந்து அவர் இருந்துட்டு அன்னைக்கு நைட் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு நடுராத்திரில தன்னோட ரூம்ல வந்துட்டு ஒரு டீனேஜர் ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. டீனேஜரோ ஜென்சி, ஓகேவா? சோ அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும், அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணு உட்காந்து போன் ஓடிட்டு இருக்கு. அவரு பார்த்து பயந்துட்டாரு.
உடனே வந்து பயம் பொறுத்துவாங்க, எதனா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த பேய்லாம் ஒன்று பண்ணும்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா அது பண்ணு வந்து கூலா வந்து ஹாய் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த போனை வந்து வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மூலமா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துல அன்லாக் பண்றாங்க. என்னன்னா வந்துட்டு இந்த பொண்ணு தான் அந்த டிபி மாத்தி வச்சது, அந்த குர்த்தி ஆர்டர் பண்ணதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில வந்து அவங்க தாத்தா கிட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து என்னோட ரூம்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப சில்லா வந்துட்டு ஏன் உங்க ரூமுக்கு தான் வரணுமா, என் ரூமுக்குலாம் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு ஃபன்னா அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. ஸோ திருப்பி பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் காலையில ரூம்லயே இருக்கு. ஒண்ணுமே புரியல அவருக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க 2, 3 டைம் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுது, நான் வந்து பேய்ன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி கொடூரமா உன்னை கொலை பண்ற மாதிரி பேய்லாம் நான் கிடையாது. நீ எப்படி வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கியோ, நானும் அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். நான் ஏன் இங்க வந்த உன் பின்னாடி எதுக்கு ப்ளூடூத் கனெக்ட் ஆன மாதிரி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரி எந்த விஷயமே எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் எப்படி செத்தேன், என்னோட ஃபேமிலி யாருன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை. என்னோட ஆக்டிவிட்டிஸ், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நான் அதிகமா ஃபோன் நோண்டுவேன், எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர்த்து என்னோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு எனக்கு வந்து ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இது இந்த கதையோட பியூட்டியே வந்து இவங்க 2 பேரும் பயங்கரதை விட்டுட்டு மோர் தென் அ கோஸ்ட் இவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. மோர் தென் அ ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இது மோர் தென் அ கோஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்ட உடனே ஒரு கட்டத்துல வந்துட்டு ஸோ இந்த படம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த மூவி. இந்த படத்தை வந்து இன்னும் என்ன ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் தி மூவி. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகுற இந்த இப்படி டிராவல் பண்ற இந்த படத்துல வந்து இந்த பேய் யார், என்ன இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, இந்த பேய் ஏன் வந்துட்டு நிவின் பாலி கூட வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதோட என்ன ஹிஸ்ட்ரி, இவருக்கும் அவங்களுடைய டெத்லயும் எதனா சம்பந்தம் இருக்குமா. ஸோ எஸ், அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் வந்து செத்து போறதுக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தர் வந்து லவ் பண்ணேன், எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்கு, ஐ வாஸ் இன் லவ் வித் சம்மன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லவ் பண்ண பையன் யாரு, நிவின் பாலி கிட்ட இருந்து இவங்க போனாங்களா, இவங்க 2 பேரும் வந்து எப்படி லைஃப்ல டிராவல் பண்றாங்களா இல்லையா, இதை சுத்தி தான் வந்து இந்த கதை வந்து நகருது. ஸோ ஃபைனலா முடிக்கும் பொழுது வந்து எல்லா சீக்ரெட்ஸும் வந்து தெரிஞ்சு முடிஞ்சு ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மூவியா தான் வந்து முடியுது. ரொம்ப நாள் கழிச்சு நிவின் பாலிக்கு வந்து ஒரு நல்ல மூவின்னு நம்ம சொல்லலாம். நல்லா ஓடிட்டு தியேட்டர்லயே ஓடிச்சு. இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து குட் ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு சில் ஹார்டான ஒரு மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவைலபிளா இருக்கு. ஐ திங்க் எனக்கு எந்த ஓடிடியில் பார்த்தா ஞாபகம் இல்லை. ஸோ நான் வந்து இங்கே கொடுக்குறேன். அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் போய் உடனே அந்த படத்தை பாருங்க. பழைய அந்த பிரேமம் நினைவுகள்லாம் தூசி தட்டி எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃபார் த டே. இன்னொரு அருமையான ஒரு மூவி ரிவ்யூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.